இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு பட்டாசு தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு பாலித்தீன் கவர் வச்சு எப்படி ஒரு பட்டாசு தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பட்டாசு சீசன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்களும் பட்டாசு செஞ்சு மறக்காமல் வீட்டில் விடுங்க. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த பட்டாசை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாலித்தீன் கவர் தேவைப்படும். ஸோ நீங்கள் சாதாரணமாக போத்தீஸ் அங்கே எங்கேயாச்சும் போனீங்கன்னா தருவாங்க அந்த மாதிரி கவர். ஸோ அந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதில் நமக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் மட்டும் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம 2 விளக்கமாறு குச்சியை வந்துட்டு சேர்த்து ஒட்டி சென்டரில் வச்சுக்குவோம். ஸோ நான் அதை நூலை வச்சு தான் சுற்றிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ சென்டரில் வச்சு இப்போ டேப் போட்டு ஒட்டிடுவோம். ஸோ நான் இன்சுலேஷன் செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேப்பரில் செய்யுங்க, இல்லைனா இந்த மாதிரி கவர் இருந்தால் கூட செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ கரெக்டாக நான் சென்டரில் ஒட்டிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு வில்லு செய்யணும். ஸோ அதனால் இன்னொரு விளக்கமாறு குச்சி ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நம்மளோட ஒரு எண்டில் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சு இந்த மாதிரி நான் நல்லா மடக்கிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சு நான் மடக்கிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வில்லு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே 2 விளக்கமாறு குச்சியை சேர்த்து வச்சு நான் நூலை வச்சு கட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் சுற்றிக்கணும். ஸோ மேலே நல்லா ஒரு முடிச்சு ஒன்றத்தை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கணும். சுற்றிட்டு கீழேயும் அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். ஸோ முடிச்சு போட்டோன்னா நமக்கு கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைட்டாகவே சுற்றுங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட்டை செய்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த குச்சியையும் நம்ம வில்லாக்கிக்குவோம். ஸோ அது எதுக்கு அப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான விளக்கமாறு குச்சி இருந்துச்சுன்னா ஒரு கவலையும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு குச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சுற்றி நல்லா டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டும் போது கரெக்டாக 2 சைடும் அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு பக்கம் அது சாய ஆரம்பிச்சிடும், நமக்கு ஒழுங்காக வராது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு புரியாத ஒரு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ என்னென்னா சூச்சம். ஸோ நிறைய பேர் அதுக்காக தான் அந்த வீடியோவே நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நான் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு மேலேயும் கீழேயும் ஒரு கிராஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ கீழே ஒரு ஜான் அளவுக்கு வச்சுட்டு ஸோ கீழேயும் அதே மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ நான் அட் லாஸ்ட்டில் வந்துட்டு நான் நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஒரு ஜானலை வச்சு கீழே ஹோல் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் நூலை வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த நூல் கனெக்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நான் அட் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் செஞ்சுக்கிறேன் இதை முதல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த 2 ஹோலுக்கும் உள்ளே அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அந்த சைடு கட்டிக்கங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இப்போ நான் நூல் கண்டை வந்துட்டு அதில் இது சென்டரில் வந்துட்டு நான் இது பண்ணிட்டேன், மெஷர் பண்ணி கரெக்டாக சென்டரில் நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன் அந்த நூல் கண்டில். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சூச்சத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட வில்லு இருக்குல்ல, ஸோ நம்மளோட வில்லுக்கு கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி கிராஸ் ஷேப்பில், அதாவது ரைட் டு லெஃப்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து நூலை 2 சைடும் வெளிப்பக்கமாக இழுத்துக்கோங்க. ஸோ அதாவது நம்ம செலோ டேப்லாம் ஒட்டியிருக்கோம்ல, ஸோ அந்த சைட்லேருந்து இந்த மாதிரி பேக் சைடு இழுத்துக்கோங்க. ஸோ இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 2 நூல் வரும். ஸோ அந்த நூலை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கீழே ஒரு ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா 2. ஸோ அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஹோல் போட்ட இப்போ நம்மளோட வில்லு இருக்குல்ல, ஸோ வில்லுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு ஜான் இருக்கணும். ஸோ இந்த அளவு இருக்கணும். ஸோ ஒரு ஜான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த 2 நூலையும் அந்த 2 ஹோல் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைடு வந்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் வெண்டும் போது வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூச்சம் கட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு கீழேயும் மேலேயும் நல்லா செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெண்டும் போது குச்சி தனியாக வராது. ஸோ ஓகே, ஸோ இப்போ நமக்கு சூச்சம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி சூச்சம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு சென்டராக கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அதோட சென்டரில் வந்துட்டு நூல் கட்டிக்கோங்க. ஸோ நம்மளோட நூல் கண்டுலேருந்து வர நூலை வந்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. சாதாரணமாக முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சூச்சம் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பட்டத்தை ஹைட் ஏற்றிட்டேன். ஸோ அங்கே பாருங்கள், ஒரு சின்னூண்டு ஒரு புள்ளி மாதிரி தெரியுதா வானத்தில். ஸோ அவ்வளோ ஹைட்டாக பறக்குது. ஸோ எல்லாமே நம்ம போட்ட சூச்சம் தான். ஸோ நான் சொன்ன மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஹைட்டில் பறக்கும். ஸோ பாருங்கள், ஒன்றும் ஃபேக்கெல்லாம் கிடையாது. ஸோ பாருங்கள், ஸோ நூலோடையே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு இந்த பட்டத்தை எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ ஹைட்டாக பறந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. தாறுமாறாக பறந்துச்சு. ஸோ அதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ஹைட்டாக விடும் போது தான் உங்களுக்கு அதோட ஜாலினஸ் தெரியும். ஸோ பட்டை சீசன் ஸோ நிறைய பேர் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல்
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஸோ நம்மளோட சேனலில் ஒழுங்காகவே யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ ஏன் அப்படின்னு தெரில. ஸோ யூடியூப்ல என்னமோ ஒரு ப்ராப்ளம் போல. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது யாருக்காச்சும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எதுவும் பார்க்கல அப்படின்னா இப்போயே போய் பார்த்துருங்க. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் எனக்கு பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அப்போ தான் எனக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான் டாட்டா பாய் பாய் see you.